ஸ்டாலின் முதல்வராகவும் உத்திரமேரூர் எம்எல்ஏ சுந்தர் அமைச்சராகவும் வரவேண்டி சபரிமலைக்கு புனித யாத்திரை மேற்கொண்ட திமுக நிர்வாகியின் செயலால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் தெற்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளராக எம் ராஜ்பிரகாஷ் அவர்கள் உள்ளார். இந்த நிலையில் அவர் சபரிமலை ஐயப்பனை வேண்டி 48 நாள் விரதம் இருந்தார். மேலும் 2026 மீண்டும் திமுக அமோக வெற்றி பெற்று தமிழக முதல்வராக தளபதி ஸ்டாலின் வரவேண்டியும் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் தொகுதியில் திமுக மாவட்ட செயலாளரும் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் அவர்கள் மீண்டும் வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்க வேண்டி சபரிமலைக்கு புனித பயணம் மேற்கொண்டார். அவரது செயலால் திமுகவினர் மற்றும் சமூக ஆர்வலர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது.